கம்பபாரதி ஐயாண்ட ஒரு சில விஷயத்த கதைப்பம் கொண்ட ஒரு யோசனை ஒன்று இருக்குது. கம்பபாரதி ஐயா என்னத்து காரணத்துக்காக இவ்வளவு சமூகத்துல நடக்கிற எந்த விஷயங்களையும் கதைச்சு கொள்ளாமல் அர்ச்சனா பற்றியும் கௌசல்யா பற்றியும் ஏதோ ஒரு விஷயத்த கதைக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அவர்கிட்ட ஏன் ஏற்பட்டது? இந்த வடக்குல நடக்கிற ஏனைய தவறுகளும் சமூகத்தில் நடக்கிற அரசியல் மாற்றங்களுக்கான பெரிய ஊழல்களும் என் அவர்கிட்ட கண்ணுக்கு தெரியலையா? இதுகளை கதைக்க வேண்டிய நேரத்தில் இன்றைக்கு சாவச்சேரி பிரச்சனை ஒன்று உருவாகி நான் திருப்ப அந்த வடக்குல இருக்கிற அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் சமூக ஆர்வலருக்கும் நான் கேட்கிற கேள்வி, அதுல பங்கு பெற்றி கொள்ளாத அதுக்கு அதாவது ஊக்கமளிக்காத அனைவருக்கும் கேட்கிற கேள்வி, திருப்ப பதிவு செய்யற 80ஆம் ஆண்டு சாவச்சேரி வைத்தியசாலையில குழந்தை கிடைச்சு அந்த குழந்தைய திருமணம் செய்தவர் என்னுடைய ஃப்ரெண்ட். இன்றைக்கு அங்க ஒரு பிரசவாட்டு இருந்தது சாவச்சேரியில் 80ஆம் ஆண்டு. இன்னைக்கு 2024 அர்ச்சனா போகும் வரைக்கும் பிரசவாட்டிற்கான புள்ள புரியலாது. சத்திர சிகிச்சை பிரிவு இருக்குது, ஆனா சத்திர சிகிச்சை செய்ய முடியாது. அப்ப இந்த தவறுகள் எல்லாம் இடம்பெறைக்க இந்த கம்பபாரதி ஐயா அங்க போனவர் நித்திர கொண்டு இருந்தவரா, உறக்க நிலையில இருந்தவரா, இல்லாட்டி வேறு ஏதாவது உலகத்துல இருந்தவரா? அர்ச்சனாவுடைய தவறுகளையோ அர்ச்சனா பற்றி விமர்சிக்க வேண்டாமோ நாங்க சொல்லல. சமூகத்தில் நடக்கிற அனைத்து தவறுகளையும் அனைத்து தவறுகளையும் விமர்சித்து கொண்டு அர்ச்சனாவுடைய தவறும் இந்த சமூகத்தை பாதிக்குமா இருந்தால் நீங்க அதை விமர்சிக்கிறது நாங்கள் அதுக்கு ஆட்சேபம் தெரிவிக்க மாட்டோம். தனியா இன்றைக்கு அர்ச்சனா மட்டும் கம்பபாரதியார் கௌசல்யா பற்றி கதைக்க வேண்டிய தேவை என்னன்றதான் என்கிற கேள்வி. அவர் தனக்குரிய பாணியில அவர் தன்னுடைய விஷயத்தை சொன்னார், அர்ச்சனா தனக்குரிய பாணியில தன்னுடைய விஷயத்தை சொன்னார். அப்ப இதுல இன்றைக்கு எல்லாருமே எனக்கு வீடியோ அனுப்பி கொண்டிருக்கிறேன். எனக்கு நண்பர்களை கூட நான் பிளாக் பண்ணிட்டேன். ஒரு சில அதாவது சமூக நலன் அக்கறை இல்லாத ஒரு சிலர் தவறுகளை மட்டும் கதைச்சு கொண்டிருக்கிறவையை பற்றி அவைய வீடியோக்களை பாக்குறதையோ அவனுடைய முகநூல்களை பின்தொடர்வதையோ நான் விரும்பல. சமூக பொறுப்பு உள்ள ஒரு ஆள் சமூக பொறுப்போடு அர்ச்சனாண்ட விஷயத்தை பின்பற்றி கதைச்சாருன்னு சொன்னால் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்றதுக்கும் அந்த தவறுகளை மாற்றி கொள்றதுக்கான செயல் திட்டங்களை உருவாக்குறதுக்கும் நாங்கள் தயாரா இருக்கிறோம். இதுதான் என்னுடைய இன்றைய பதிவுல இந்த கம்பபாரதி ஐயா அவர்களுக்கு மதிப்புக்குரிய இல்லாட்டி அப்படி மதிப்புக்குரிய அடுத்த கட்டம் என்ன, நான் இன்னொரு நான் என்ன துரோகி என்ற ஒரு வசனத்தை சொல்லல. நான் எனக்கு அவ்வளவு சொல்ல வேணும் என்ற ஒரு உணர்வு வருது. ஏனென்றால் ராவண வரலாறுகளை திரிவுபடுத்தி ராவண வரலாற்று பதிவுகள் எங்களோட முப்பாட்டனுடைய பதிவுகள் எல்லாத்தையும் சுக்குநூறாக்கியவர்களில் இவரும் ஒருவர். வடக்கு அதாவது குறிப்பாக சொல்ல போனால் இந்த மகாபாரதங்களையும் ராமாயணங்களையுமே வச்சு வாழ்க்கையோட்டி இன்றைக்கு அந்த கலாச்சாரங்களை எங்களுடைய தமிழ் மக்கள்கிட்ட திணிச்சு எங்களுக்கான அடையாளங்களை சிதைச்சவர்கள்ல மிக 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 ஒரு பெரும் பங்கு வகிப்பவர் இந்த கம்பபாரதி. நீங்கள் வடக்கு அதாவது ராமாயணங்களையும் மகாபாரதங்களையும் கதைச்சது நான் தவறு என்று சொல்லல. ஆனால் எங்கட வரலாறுகளை ஏன் சிதைச்ச நீங்கள்? எங்கட வரலாறுகளை நீங்க கூறிக்கொண்டு சொல்லிக்கொண்டு நீங்கள் உங்களோட வரலாறுகளையோ உங்கள் சார்ந்த அறிவு ரீதியான சிந்தனைகளையோ இந்த சமூகத்துக்கு கொடுத்திருக்கலாம். இங்க நீங்கள் இரண்டாவது கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு சமூகத்துக்கு சமூக பொறுப்பில்லாத இன்னொரு இனத்தின் எங்களுக்கான தனித்துவத்தை எல்லாத்தையும் இழக்க வச்சதுல நீங்களும் பெரும் பங்காற்றி இருக்கிறீங்க. முடிஞ்சால் இதுகளுக்கான விளக்கத்தை தாங்கோ. ஏன் ராவண வரலாறுகளை சிதைச்ச நீங்கள்? ஏன் ராவணனை ஒரு கெட்ட அசுரனா காட்டி உங்களுக்கு கல்வி அறிவு இருக்குது, சிந்தனை அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது, அனுபவம் இருக்குது, எல்லாத்தையும் உய்தறியக்கூடிய மெய் ஞானம் இருக்குது. ஆனால் ஏன் இந்த தவறை விட்ட நீங்க? என்னட்ட இருக்கிற பெருங்கேள்வியே, நீங்கள் எங்கட இனத்தின் ஒரு வரலாறுகளை திரிவுபடுத்தி எங்களோட இனத்தை அழிச்சதுல பெரும் பங்கு இருக்குது வரலாற்று ரீதியாக இந்த கம்பபாரதி ஐயாக்கு. இதுதான் இன்றைக்கு என்னுடைய எண்ணம், என்னுடைய பதிவு. நன்றி. வணக்கம் ரகுராமண்ணா. வணக்கம். நன்றி. வணக்கம். என்ன பொறுத்த வரைக்கும் கம்பபாரதி ஒரு ஆன்மீகவாதியே இல்லை, ஒரு அரசியல்வாதி. அது ஒரு பக்கச்சார்பான அரசியல்வாதி. வேற கதையெல்லாம் எடுத்துக்கொண்டு நம்ம கூடுதலா அலர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு அது ஒரு தமிழனே இல்லை. அதான் நான் சொல்லுவேன். நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த ரகுராமண்ணா சொன்னதுல இருக்கிற ஒரு உண்மை என்னன்னு சொன்னா, இது உண்மைன்னு தான் நீங்க எல்லாரும் அதை கதைக்கணும். தேங்க்யூ பிரதர்.
இன்றைக்கு வந்து ராவணன் புகழை வந்து இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற பல மீடியாக்கள் சொல்லி கொண்டிருக்கிற அதே வேளையில் இவர் இன்றைக்கும் வந்து அரக்கன் என்று ஒன்றுதான் இவர் இருக்கிற வழியா ராவணனை பற்றியான ஒரு நல்ல விமர்சனத்தை இதுவரைக்கும் அவர் வச்சு கொண்டதே இல்லை. நான் பார்க்கல ராவணன் வந்து அப்படி எங்கட ஒரு உண்மையான ஒரு தமிழ் மகன் தமிழ் குடிமகன் என்றதை பார்க்கல. உண்மையில ராவணன் என்றது வந்து எங்களுக்கு வந்து இந்தியா இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் பார்க்க வந்து நாங்கள் வந்து இந்தியர்களை வந்து ஒரு காலத்தில் வந்து நாங்கள் எதிர்த்து கொண்டு தான் இருந்தாங்க. முந்தைய ஆரம்ப காலத்தில் ஆஞ்சநேயருக்கு இலங்கையில் கோயிலே கட்டையில்லை தெரியுமா. முதலாவது ஆஞ்சநேயர் கோயில் வந்து தெல்லிப்பளையிலையோ இந்த இதில் தெஹிவலையில் தான் அந்த ஆஞ்சநேயர் கோயில் முதல் இப்போ ஒரு 90-90ஆம் ஆண்டு அளவில் தான் அந்த ஆஞ்சநேயர் கோயில் வைக்கப்பட்டது. ஏன்னு சொன்னால் ஆஞ்சநேயர் வந்து இலங்கையை எரிச்சவர்ன்றதுக்காக. அதே சமயம் நீங்கள் எல்லா மக்களும் யோசிக்கணும். நீங்கள் வந்து எப்படி உண்மையில நல்லா புத்தி உள்ள தமிழ் மக்கள் அறிவுள்ளாக்கள் நீங்க யோசிங்க. இந்தியாவில் வடமாநிலம் யோசிங்க. அந்த ஐயராக்கட கால இவையெல்லாம் அந்த தென்னிந்தியா வட இந்தியாவில இருந்து வட இந்தியா வடக்கு பக்கத்துல இருந்து வந்த ஆக்கள் தான் நாங்கள குடிபெயர்ந்திருந்தவங்க. அவங்கெல்லாம் ஆரியர். அப்ப இவங்களை என்ன செய்தாங்கன்னு சொன்னா திட்டமிட்டு, அதாவது வந்து தாங்கள் எல்லாம் வந்து தசரதன் அழகான பொம்புளியல் அழகான ஆக்கள் பக்கத்தில் இருக்கிற நேபாளத்தில் கூட சீதாதேவி பிறந்தா நேபாளத்தில் கூட மனிதர்கள் இருக்கணும். வடிவ விளங்கணும். நேபாளத்தில் ஜனகனுக்கு வந்து மகளா தேவி பிறந்தா அங்கேயும் மக்கள் இருக்கணும். தமிழ மக்கள் மனிதர்கள் ஆளினம். இந்தியாவில் அங்கால வடக்கு பக்கம் முழுக்க மக்கள் ஆளினம். ஆனா அது எப்படி தமிழ்நாட்டை மாத்திரம் குரங்குகள் ஆளலாம்? நீங்க யாராவது சிந்திச்சு பார்க்க உங்களுக்கு ஆத்திரம் பாரு இல்லையா? தமிழ்நாட்டை ஆண்டது குரங்குகள். சுக்ரீவன் வாலி இவியல் எல்லாம் குரங்குகள். அங்க இருந்த ஆக்கள் முழுக்க படையோட போன ஆக்கள் முழுக்க குரங்குகள் உண்டு. அப்ப என்ன இங்க மனிதர்கள் இருக்க குரங்குகள் என்னென்று ஆளலாம், குரங்குகள் என்னென்று கதைக்கும். நீங்க வடிவா யோசிக்கணும். அங்கால அடுத்தது இந்த இங்கேயும் தமிழன் இல்லோ, அடுத்தது கடலை தாண்டி அங்கால இருக்கிறவனும் தமிழன். அவனுக்கு ஒரு பேர் வச்சாங்க அரக்கன். அவன் கூடாதவன் என்ற ஒரு சொல்ல அரக்கன் என்ற ஒரு சொல்லால பாவிச்சு அதை அரக்கன் என்று பாவிச்சாங்க. பார்த்து இலங்கையில வாழ்ந்தாக்கள் அத்தனை பேரும் அரக்கன். யோசிச்சு பாருங்க. அப்ப நாங்க இந்த வழியால வம்சத்துல நாங்கள் வந்த நாங்கள். அப்ப இது ஒரு வேணும் என்று சொல்லி துட்டமிட்டு செய்ய அருவருப்பான ஒரு மிக கேவலமான ஒரு செயல் வந்து இந்த இவங்கட இது கம்பராமாயணம். யார் கம்பர் எழுதினது? கம்பரார் அவன் ஒரு ஆரியன். சரியா? அப்ப ஆரிய பிராமணன். அப்ப அவங்க எல்லாம் வந்து எங்களை குரங்குகளும் அசுரன் என்றும் செய்து போட்டு இலங்கையில இருந்த நியோனில் என்ற ஒரு திறமான ஒரு மன்னன் வந்து ராவணன் அவ்வளவு கலைகளும் தொழில்நுட்பங்களையும் கற்றவர். அப்படி ஒரு தொழில்நுட்பம் இருந்தபடியாத்தான் முதல் உலகத்தில் வந்து ஒரு விமானத்தை பயன்படுத்தி புஷ்பா விமானம் ஒன்றை கொண்டு இந்தியாவுக்கு போயிட்டு அங்கிருந்து சிறப்பிடிச்சு கொண்டு வந்தார் சீதாதேவியை. சரிதானே? ஆனா அதுண்ட வரலாறு நீங்க நினைக்குமா போல மனைவி ஆசையில தான் பிடிச்சோண்டு வந்தாண்டில அதுக்கு ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொன்னா அவட்டுக்கு ஒரு சாத்திரத்தில் சொல்லப்படுது, தனக்கு பிறந்த மூத்த மகளால உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி அதை கடல மண்டோதரி ராவணன் மனைவி கடல்ல விடுறா. வேண்டாம் இவர் வட்டி இதாண்ட சொல்றாரு, அந்த பிள்ளை எங்களுக்கு வேண்டாம்னு சொன்னா அவ தெரியாம அந்த பிள்ளைய இது கொடுத்து அதை வந்து கூட்டி கொண்டு போறதுதான் அவர் கூட்டி கொண்டு போனவர். அதே மாதிரி ராமாயணத்தின் ஒரு பகுதியில் சொல்லப்படும் 289. அப்ப அங்க கூட்டி கொண்டு போன இடத்துல இவியல் இந்த சண்டை நடந்தன்னு சொல்லி ஏன்னு சொன்னா அந்த ராமாயணத்தை எழுதினவர் ஒரு ஆள் இல்லை. வால்மீகி ராமாயணம், கம்பராமாயணம், மற்றது ரகுவம்சம், மற்றது ஆஞ்சநேயர் புராணம், இப்படி ஒரு 8 பேரு கிட்ட இதை பற்றி எழுதியிருக்கிறோம். அப்போ ஒவ்வொன்றிலையும் புரிம்பா தான் இருக்குது இந்த ராமாயணத்துல வந்து. அதுல கம்பர் வந்து கணக்கை வந்து அடிச்சு வச்சு புழுகி இது எங்களை அந்த தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆரணிய காண்டங்கள் அதுகள் எல்லாம் மாற்றி எல்லாம் செய்தது. ஸோ நாங்கள் எங்களை வந்து வேணும் என்று சொல்லியே சித்தரிச்சா என்று சொல்லி இவருக்கு தெரியும், கம்பபாரதிக்கு தெரியும், வந்து உள்ள பாட்டுகள் அதுகள் எல்லாம் செய்தவர். ஆனால் தமிழருக்காகவும் இலங்கை தமிழ் மக்களுக்காகவும் அந்த உண்மையை வந்து அவர் ஒரு காலம் உடைச்சு கதைக்காம அதோடையே ஒத்துப்பேனும் போனேன். அது வந்து உண்மையான ஒரு கேவலங்கட்ட செயல். எங்களை வந்து ஒரு அரக்கரன் அவங்க சொல்றதை பார்த்து கொண்டு அதை வந்து புகண்டு கொண்டு போனவர் ஒரு காலம் வந்து அவர் எங்களுக்கு எதிராக வந்து இந்த மக்களுக்கு எதிராக வந்து அவர் கதைக்க இல்லை. ஓகே இப்படி நீங்க செய்தது போல இதுதான் என்று சொல்லி ஏன் உங்களுக்கு தேவை வந்து உங்களை எல்லாரும் புகழணும், இந்தியாவரையும் அழைக்கணும், தமிழ்நாட்டில் இருந்து எல்லாரையும் உங்களை பெரிய ஆள் ஆக்கணும் என்றக்காண்டி நீங்க எதிர்க்க விரும்ப இல்லை. அதாவது வந்து பார்ப்பனற்ற கொள்கைகளை வந்து நீங்க எதிர்க்க விரும்பாம இருந்த நீங்க
சரிதான். அப்ப நாங்கள் எல்லாம் அப்படி இல்லை. நாங்கள் எல்லாம் இதுக்காண்டி போராடுறாக்கள் எல்லாம் வந்து நான் மதம் சொன்னேன், உதப்பட்டியான கட்டுரைகள் எல்லாம் நாங்கள் எல்லாம் பெரிய அளவில் எழுதி பெரிய ரீச் ஆக்குற அளவுக்கு எல்லாம் செய்தேன். நான் அதை போய் ஒவ்வொரு தரம் போய் பாருங்க, அந்த ராவணன் வரலாறுன்றதை வந்து வடிவா தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு தருக்கும் விளாங்கும். அப்ப நாங்கள் எங்களுக்குள்ள உணர்வணும், எங்களுக்கு அதாவது முக்கியமா இந்த ஐயர் வம்சம்ன்றது எங்களுக்கும் ஐயர் வம்சத்துக்கும் வந்து உண்மையில எங்களுக்கு ஒரு எட்டா பொருத்தமான ஆட்கள் வந்து எங்களை இன்றைக்கு மொழி ரீதியா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. பாருங்க, ஆண்டவன்கிட்ட நாங்கள் எங்கட குறைகளை சொல்லி என்னத்தால கலைக்கிறோம், தமிழாலாம் கலைக்கிறோம். அப்படியான கோயிலே அந்த ஐயர் வந்து அதே சமஸ்கிருதம் இந்திய மொழியை கொண்டு வந்து இன்றைக்கும் வச்சுக்கிறாங்க. எங்களால் மாற்ற இல்லாமல் இருக்குது. நாங்கள் இப்போவும் அதுக்கு அடிமையாக தான் இருக்கிறோம். ஒவ்வொரு கோயில்களில் நீங்கள் அடிமையாக தான் போய் கொண்டிருக்கிறீங்க. அப்போ இந்த கம்பபாரதியான ஆக்களை வந்து நாங்கள் கட்டாயம் வந்து தமிழுக்காக பாடுபட்டன்னு சொல்லி இயலாது. வேணுமெண்டா இந்திய பார்ப்பனர்களுக்காண்டி பாடுபட்ட ஒரு மனிதராக தான் நான் சொல்லுவேன். ஓகே, நான் சொன்னா கணக்கே கதைக்கலாம், கதைங்க. மற்றது நாங்கள் இந்த ஒன்றையும் பார்க்கணும் சுரேசன். அப்படி என்றால் ஓகே, ராமர் அங்கே இருந்து சீதாவை கடத்தி போட்டார் என்று எத்தனையோ பேர்ட்ட உதவியோட தான் கடந்து பாடத்தை போட்டு இந்தியாவில வந்து சீதாதேவியை போட்டு கொண்டு போனார் சொல்லி வரலாறு சொல்லுதுன்னு சொல்லி பதிவு செய்திருக்காங்க. ஆனால் எங்கட ராவணன் புப்பக விமானத்துல போனான் என்று சொன்னால் அதன் வரலாறுகளையும் அதன் விஷயங்களையும் அவர் எப்படி போனார், எப்படியான ஒரு ஆற்றல் மிக்க ஒரு அரசனாக, எப்படி ஒரு தனித்துவத்தோடு அதெல்லாம் இயக்கப்பட்ட வரலாறு எல்லாத்தையும் சிதைச்சு போட்டாங்க. இன்றைக்கு எங்கட விடுதலை போராட்டம், இன்றைக்கு தேசிய தலைவர்கிட்ட ஒரு விஷயத்த தேசிய தலைவர் இன்றைக்கு பயங்கரவாதி என்று என்னென்று இந்த வடக்கு இந்தியான்ற ஒரு நாடு முத்திர குத்தி சீரழிச்சதோ, இதே மாதிரி தான் எங்களுக்கு பிரச்சனையே எங்க இருந்துன்னு சொன்னால் காலங்காலமாக தமிழர்கள், அதாவது ஈழத்தமிழர்களுக்கான பிரச்சனையே இந்தியா தான். வரலாற்று ரீதியாக நீங்க ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முதல்ல நாங்கள் அழிக்கப்பட்டதும் சிதைக்கப்பட்டதும் இந்த இந்தியான்ற ஒரு விஷயத்தால்தான். இன்றைக்கும் எங்களுக்கான விஷயங்கள் எங்களோட மக்களுக்கான சுதந்திரத்திலிருந்து அடிப்படை வாழ்வியலிருந்து எல்லாமே சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த இந்தியான்ற ஒரு ஆதிக்கத்தால்தான். இந்த ஆதிக்கங்களுக்கு துணை போனவர் தான் இன்றைக்கு இந்த கம்பபாரதி என்ற ஒரு ஆள். இவர் எங்களோட தேசத்துக்கும் எங்களோட தேசியத்துக்கும் எங்களோட மக்களுக்கும் வரலாறுகளை தெரிவு செய்த வரலாற்று திரிவு உங்களுக்கு பெருசா தெரியல. அர்ச்சனா சொன்ன ஒரு வசனங்கள் தான் உங்களுக்கு பெருசா தெரியுது இந்த சமூகத்துல. இதுதான் இன்றைக்கு நான் இதுல முன்வைக்கிற கேள்வியும் இந்த சமூகத்துக்கு நான் சொல்ற ஒரு விஷயமா இன்றைக்கு இருக்கு. நன்றி. மற்றது கதைக்கிறேன்னா கதைங்க ஒரு நீங்க பழைய காலத்தோட நிக்கிறீங்க. நிகழ்காலத்திலேயே என்ன நிதர்சனத்துக்குள்ள இருந்த ஒரு ஆள் சொன்னது, புதுவை அண்ணையோடைய இவர் எல்லாம் சரி வராமத்தானா விட்டுட்டு வெளியால போய் நின்றவர். அப்ப அப்படியேண்டா அந்த ஈழ வரலாற்றோட இதெல்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு வேக்காதவர் செய்திருக்கிறார் ஒன்று பாத்தீங்களா தெரியும். இதுல பழைய காலத்தை விடுங்க, புது காலத்திலேயே அந்த அதாவது எங்கட போராட்ட வரலாற்று காலத்திலேயே நிதர்சனத்தோட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கூட இவர் செய்ய இல்லை. அதே ஒரு நிதர்சனம் எனக்கு கதை கேட்கல சொன்னேன். அது இருக்கோண்டுமே யாரும் அப்படி இருந்தா கூட இதுல சொல்லுங்க. நான் தேடி பார்த்தா இருக்கே இல்லையா இருந்தா கூட சொல்லுங்க. எனக்கு அது நான் பார்த்தது காண இல்லை என்று கூட தான் அதை கேட்டேன். எங்களோட விஷயங்களை ஆதரிச்சு கதைச்சது கூட இல்லை. எங்களோட விஷயங்களை தேச விடுதலை வாழ்வியல அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் உதவியும் செய்ததாக நானும் மறைஞ்சு கொள்ளல. அவரை பற்றிய சில விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாத சில அவருக்கு துணை போற உறவுகள் தான் இன்றைக்கு இதை பெருசுபடுத்தாக்கி பேசுபொருளாக கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். அவரை பற்றி நாங்கள் கலைக்கிறக்க அவர் பெரிய மனுஷனும் இல்லை, ஒன்றும் இல்லை. தனியாக அவர் அந்த கம்பராமாயணத்தில் வந்து புலமை பெற்றிருக்கிறார். அவர் அதை தவிர வேறொரு தொழிலுமோ ஒரு பிரச்சனையுமே தெரியாது. மற்ற தமிழில் கொஞ்சம் குரல்கள் அதுகள் பேச்சாற்றலைன்னு சொன்னால் அவற்றை வாழ்க்கையை வந்து திருமணமாகாமல் தனியாக பேச்சு துறையிலேயே அவர் அதுதான் அவருக்கு தனியாக துறை, வேறு எதுவுமே தெரியாது. அரசியல் அப்படியான ஒன்றுமே தெரியாத ஒரு ஆளாக இருந்தபடியே அவர் அதில் புலமை பெற்றிருந்தார். இவனவன் எந்தெந்த தொழிலில் இருக்கிறானோ அவன் அந்தந்த தொழிலில் புலமை பெற்றிருப்பான். அவ்வளோதான் வழியாக அவர் அதுக்காக பெரிய ஆளோ பெரிய வரலாற்று இதான ஆட்களோ இல்லை. மற்ற இதில் யாரோ ஒரு ஆள் சொன்னீங்க இந்தியாவில் எப்போவுமே எங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி அன்றைக்கு ஆட்சியில இருந்து சேரர் படையெடுப்பு, பாண்டியர் படையெடுப்பு, சோழர் படையெடுப்பு, பாண்டியர் படையெடுப்பு என்று சொல்லி இலங்கை அடிச்சு கடைசியா இந்திய நாமி வரையும் நிற்கவே இல்லை. இப்ப வரைக்கும் விடுதலை புலிகள் காலத்துல வந்து எங்கட புலிகளை அழிக்கிறதுக்கும் அவையெல்லாம் காரணமாக இருந்தவை. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இல்லை. அதெல்லாம் இன்றைக்கு அவை ஆயுதங்கள் ஏற்றுமதிகள் அல்ல ஆயுத இலங்கைக்கான சப்ளைகள் கடலை சுத்தி வளைச்சதுகள் போன்ற விஷயங்களால தான் நான் அதை செய்தது. அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை. இந்தியா இன்றைக்கும் ஒரு பக்கத்துல வந்து ஒரு இதாக தான் இருக்குது. அதுல சொல்ற அளவுக்கு எனக்கு தெரியல. ஆனா களத்தையும் பார்த்து அந்த ஸ்கிரீனை பார்த்து காய்ச்சிங்கன்னா தேவதாசன் தேவதாஸ்
ஓ நேற்று வந்தவர் கதைக்காம அப்படி அதைங்கோ அல்லது வேற ஒரு ஆளுக்கு இடம் கொடுங்க ப்ளீஸ். தேவதாஸ் தேவதாஸ் பிறகு அவர் கீழே எழுதுவார் கமெண்ட்ல. தேவதாஸ் தேவதாஸ் அவர் முதல் கதை அதைங்க உங்களுக்கு தான் சான்ஸ் அல்லது சுபா இறக்கி விடுங்க, அப்புறம் அவருக்கு கேட்க விடுங்க. சரி, வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் மயூரன். வணக்கம். எப்படி இருக்கிறீங்கள்? நல்ல சுகம். நீங்கள்? விஷயம் நானும் நல்ல சுகம்னா, இப்போ இவர் சுரேஷனா சொன்ன விஷயம் என்னென்னா, அந்த வால்மீகி ராமாயணம் கம்பராமாயணம் அதை பற்றி தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்ல வரேன். என்னன்னா, எனக்கு தெரிஞ்சது, நாங்கள் படித்தது எங்களுக்கு 10லேயே இலக்கியத்தில் வந்தது கம்பன் செய்த வம்புண்டு. அதாவது உண்மையாக வால்மீகி ராமாயணம் எங்களுக்கு வாசிக்க தெரியணுன்னா அது முழுக்க வேறு மொழியில் எழுதப்பட்டது. ஆனால் கம்பன் அதை என்ன செய்தாருண்டா ரீமேக் பண்ணி விட்டார். எப்படின்னா, உண்மையில வால்மீகி ராமாயணத்தின் படி ராமன் அவ்வளோ நல்ல கேரக்டர் கிடையாது. அதாவது தாய் இந்த நீ 14 வருஷம் காட்டுக்கு போகணுமெண்ட நீ சொல்லி நான் ஏன் போகணுமெண்டு கேட்டுன்ற மாதிரி தான் உண்மையானது. ஆனால் கம்பராமாயணத்தில் என்ன சொல்கிறார், தாய் அப்பா சொன்னவர் நீ 14 வருஷம் காடு போகணுமா, பிறகு தான் நான் ஆளணுமுண்டா, ஏன் அப்பா சொல்லணும்மா நீ சொன்னாலே நான் போவேன்றதுக்கு நல்ல கேரக்டர் ஆகிவிட்டோம். அதே போல் இந்த ராவணன் என்ற கேரக்டரும் அங்கே அவ்வளோ கொலவரியாக இருக்கல. ஏனெண்டா சூர்பனகைன்ற மூக்க வெட்டின கொல்ல வரியில தான் ராவணன் அங்கே போனது. சரியா? அப்போ இவள் ஏவி விட்டது ஒரு விதம், அவளுக்கும் கோவத்திலையும் மற்றொரு பெண்ணுக்கு மூக்கையும் அறுத்து எல்லாத்தையும் அறுத்து விட்டா அந்த பொம்பளையும் சரி ஆசைப்பட்டது உண்மைதான் ராமன், அதுக்காண்டி அப்படிலாம் செய்யக்கூடாதல்லோ, லக்ஷ்மண் செய்தவே இல்லை. அப்போ இந்த கோவத்தில் திருப்பி செய்ததுக்கு பாருங்க, அப்போ முதல் செய்தாக்களில் பிள்ளை இல்லை, ஏன்னா ஐயர் தானே வெட்டினவன். ஆனால் திருப்பி இவன் போய் செய்ததை எவ்வளோ கேவலப்படுத்தி விட்டாங்க. அதே போல் நல்ல ஒரு உதாரணம் சொன்னார். வடக்கிலேருந்து இறங்கி வரையக்க வடக்கில் இருக்கிறவங்களெல்லாம் அரசர் பிராமின்ஸ், ரைட்? கொஞ்சம் கீழே தென்னிந்தியா தென் மாநிலங்களுக்கு வந்தோடனே அவங்க குரங்கா மாறினாங்க. வாலியும் ஒரு பக்கம் சுக்கிரனும் அவங்களும் முறை சண்டை பிடிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு கொஞ்சம் கீழே இறங்கி கடலை தாண்டினோன்னா முழுக்க அரக்கரண்டு விட்டாங்க பாருங்க. ஆனால் அந்த அரக்கன் கூட அவளுடைய அனுமதி இல்லாமல் தொடாத அளவுக்கு நல்ல அரக்கன். ஆனால் அவளை சந்தேகப்பட்டது அந்த பார்ப்பனியன். ஒன்றில் மனைவியை நம்பி இருக்கணும், இல்லாட்டி நீ இவ்வளோ தூரம் போனியே உன்ன மனைவியை நம்புறது கூட உனக்கு நம்பிக்கை இல்லையா, அப்புறம் என்ன கணவன் நீ, இல்லாட்டி நீ என்ன ஐயர் என்ன பிராமணன், அதில் என்ன உங்களுக்கு உயர்வு இருக்கு? ஸோ அது ஒரு பக்கம். மற்றது இப்போ இவ்வளவு குரங்குகளையும் படையெடுக்க வச்சு இப்படி தான் கொண்டு வந்த ஆண்டு அதையும் ஏமாத்தி, அதை பாருங்க இவ்வளோ அழகாக அப்படியே நடந்துட்டு வருது. வடக்குல இருக்கிற கவர்மெண்ட் தமிழகத்தில் இருக்கிற தமிழாமியையும் கூட்டிக் கொண்டு எங்களுடைய ஈழத்து பெண்களை கற்பழித்ததும் கொண்டதும், எங்களுடைய இளம் பையன்களை அடித்து கொண்டதும், எத்தனையோ வயசானாக்களை அடித்து கொண்டதும், எங்களுடைய சொத்துக்களை சூறையாடினதும், இது எல்லாம் அப்படியே தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த கம்ப ராமாயணம் முழு போய் சரியோ, அதாவது அந்த கம்பருக்கு என்னென்னா தான் ஏதாவது புதுமை செய்யணும்னு போட்டு எல்லாத்தையும் மாற்றி அந்த கதைகளை திருப்பி ரீக்ரியேட் பண்ணினது. மற்றும்படி உண்மையான வான்மீகி என்ன எழுதினன்றது எங்களுக்கு தெரியாதுன்னா, எங்களுக்கு மேபி இது என்ன சமஸ்கிருதம் படிக்க தெரியாது, இல்லாட்டி அது பாலி மொழியில ஆரிய மொழியில் எழுதப்பட்டிருந்தா எங்களுக்கு அது வாசிக்க தெரியாது. ஆனால் இதே தான் இப்போ நடந்து கொண்டு இருக்குது. அதாவது இப்போ அதில் ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டார். இந்த கடைசி காலத்தில் நேர இந்தியன் ஆர்மி நின்றுச்சுது, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க, 1000 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன செய்யுது, ரோன் விளையாடுது. ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சி நீங்க கதைக்கோட மண்டையில கீழே நீங்க ஒத்து வரையில நீங்க அப்படின்னா மேல வரணும் கதைங்க இருக்கா கருத்தை சொல்லணும் தானே. அப்புறம் கீழே இருந்துட்டு என்ன கதைக்கிற அந்த சாப்டர் வரைக்கும் உங்களோட பிரச்சனை, நீங்க என்னத்தை முன்வைக்க வாரீங்களன்ற வாதத்தை அதுல சொல்லணும். அதான் கட்டித்தனம். அததான் மேல வர சொல்லி நான் ரிக்வெஸ்டும் கொடுத்தேன், வாங்க காண்டு வர வாங்கிக்கிறாவே நீங்க மாதிரி பதங்கி இருக்கு. என்ன இறக்கிட்டு அப்ப ஏத்துங்க, நான் மீட்டிங் போகணுமா? இல்ல ஆள் இடம் இருக்கு. மீட்டிங் உண்டா, நான் மீட்டிங் முடிய வரணும் 20 நிமிஷத்துல. ஓகே, அப்படின்னா நீங்க முன்வைக்க கூடாது. அப்ப இதுதான் விஷயம். எங்கேயோ இடத்துல அடி வேண்டி கொண்டிருக்கிறோம், ஆனா ஒட்டுக்கா திருப்பி அடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன சொல்லுங்க பாப்பா, உண்மையிலே வான்மீகி ராமாயணம் என்றது அவர் கம்பர் எழுதைக்கியே அந்த அவையடக்கத்துல சொல்றாரு. என்னன்னு சொன்னா, தான் அது ஒரு பால்ச்சம் ஓசை பெற்றியோர் பார்க்கடல் விட்டவர் பூஜை முட்டோ நக்கு புக்கனா ஆசை பெட்டி கரையில் விட்டேன் மெட்டி காசு கொட்டத்து ராமன் கதையிறோன்னு சொன்னா ஒரு பால் சமுத்திரம் அளவுதானா ராமாயணம். தான் ஒரு பூனை பாலே எவ்வளவு, ஒரு பூனையால ஒரு சமுத்திரத்தை எவ்வளவு நக்கி குடிக்கலுமோ அவ்வளவுதான் தான் எழுதி இருக்கிறான்னு சொல்லிக்கிறார். ஸோ அப்படின்னு சொன்னால் அவற்றை
அவர்கிட்ட ராமாயணத்துல வந்து ஒரு கொஞ்சத்தை தான் சமஸ்கிருதத்திலே அவர் எடுத்து அதை தமிழ்ல மொழிபெயர்க்க அவர் சுவையில கூட்டி வந்து எழுதினேர ஒழிய கிட்டமுட்ட அதுல ஒரு கட்டத்துல ஒரு இதுல சொல்லப்படுது வால்மீகி ராமாயணத்துல ஒன்றில் சொல்லப்படுது என்று சொன்னால் அதாவது கைகேகி தான் சிறியதாய். அப்ப கைகேகி சொன்ன உடனே நான் ஏன் போகணுமோ அப்படி இப்படி என்று சிவந்த முகத்தோட முகங்கள் எல்லாம் சிவக்கப்பட்டு ஒரு மிகவும் சீறி சண்டை பிடிச்சு கொண்டு போனார் என்று அது அங்கே அப்படி சொல்லப்படுது. அப்ப அதுகளெல்லாம் மாற்றி இவர் வந்து ஒரு நல்ல காவியமா படைச்சிட்டார். ஆனா அப்படியான ஒரு மனிதனுக்கு இருந்த ஒரே பிள்ளை வந்து அம்பிகாவதி, அதே அந்த அரசனுக்கு அந்த நாட்டு அரசனுக்கே அதே பலியும் கொடுத்துட்டார். ஸோ எனிவே ஒரு துரோகத்தை ஒரு இதான ஒரு வேலையில தான் அவர் செய்து கொண்டு போயிருக்கு. ஏன்னா அவருக்கு தெரியாத அங்க அரக்கனா இங்க யார் இருந்தேன் எல்லாம் செய்து அப்புறம் பழியத்தானே அவர் செய்திருக்கிறார். எனக்கு பிடிச்சது என்ன இந்த காவியங்கள் இதெல்லாம் தாண்டி இந்த பெருங்காப்பியங்கள் எல்லாம் பெறட்டும் ஒரு கீழே ஒரு அந்நியாரம் வந்து எழுதியிருந்தார். இவ்வளவு ஒரு ஆசையா யாரு சீதாண்ட அம்மாக்கு என்ன பேரு யாருக்காவது தெரியுமா? சீதாண்ட அம்மையாட்ட பேரெல்லாம் இப்ப உதறு இடக்கு முடக்கான கதை வந்து சும்மா உண்டை தெரிஞ்சு போட்டு வந்து சீதாட்ட அம்மையான தகப்பனுக்கு பேர் ஜனகரன்றா தெரியும். ஆனா சீதாண்ட அம்மாண்ட தங்கச்சின்ற பேர் என்ன, சீதாண்ட அம்மா குழந்தை கதை கதைக்கிறேன்னு சொன்னா இவ்வளவு கதைக்கலாம் சொல்லுவாங்க. எங்களுக்கு தெரியப்பட்ட முக்கியமான பாருங்க இந்த ஆர்வம் நாலு பேர் சொல்லலாம். இல்ல நான் சொல்றேன் அவாக்கு பேர் சிவானி இல்லையான்னு ப்ரூவ் பண்ணுங்க பாப்பவனி. அவாக்கு பேர் சிவானி. ஓகே நளினி ராதா உங்களால முருகன் சும்மா எல்லாம் கழுவ வரலாற்று கதையெல்லாம் கதைக்கணும். தேவையில்லாத கதைகளை போட்டு சும்மா நல்ல விஷயம் போய் கொண்டு அதை குழப்ப கும்மி அடிக்க கூடாது. குழப்பி இன்னொரு அலங்க அன்னைக்கு கதைச்சினா இனியாவது இனிமேலாவது எங்கட வடமொழி சொல்லுகளை தமிழ் மொழிக்க கலக்கிறதுக்கான சட்ட ரீதியான விஷயங்களை செய்யாமல் எங்கட மதிநுட்பம் நிறைஞ்ச சமூகம் எங்க இந்த மாற்றம் உருவாகுது, இதனூடாக இது அங்கீகாரமாக பாடசாலையில வந்து இந்த வட சொற்களை சேர்க்கிறதுக்கான திட்டமிடல் நடக்குதுன்றத அந்த இடங்கள்ல நிப்பாட்ட முடியாமல் நாங்களே பெரிய ஒரு கல்வி சமம் சொல்லி கொண்டிருக்கோம். சரி சொன்ன இன்னைக்கு 83ஆம் ஆண்டு 85ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு இருந்த சொற்களை விட இன்னைக்கு ஆயிரக்கணக்கான சொற்கள் இன்னைக்கு தமிழ் மொழிக்குள்ள வந்துட்டு வடமொழி சொற்கள் அது சட்ட ரீதியா புத்தகங்களையும் கொண்டு வலிக்கிட்டாங்க. இந்த சிந்தனையை எங்க சமூகம் பல்கலை சமூகமும் அதுக்கு அடுத்த கட்டங்களா இருக்கிற எங்கட தமிழ் சமூக பெரிய பெரிய பேராசிரியர்மாரோ இதை ஏன் நீங்க தடுக்காம இருக்கிறீங்க? ஒரு கேள்வி கேட்கலாமோ? நீங்கள் சொல்ற சரிதான். நீங்க எல்லாரும் எங்க இருக்கிறீங்களோ தெரியாது. எல்லா பிள்ளைகளும் டெனிஸ், ஸ்வீடிஷ், பிரெஞ்சு எல்லாம் அழிஞ்சு கொண்டு போகுது. அதுல ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்துல் ஹமீத் என்ற ஒரு தமிழை பற்றி நல்லா கதை பேர் ஒரு இருந்தவர் தெரியுமோ? இப்ப இந்தியாவில் இருக்காரு நினைக்கிறேன். செத்து போனார் அறிவிப்பாளர் பிஹெச் அப்துல் ஹமீத். என்னன்னு சொன்னால் அவர் ஒரு இடத்துல ஸ்பீச் பண்ண நீங்கள் பார்க்கலாம். சிங்கள மொழியில ஒரு இன்ஜினியரிங் ஸ்கூல் இருக்குது, யூனிவர்சிட்டி இருக்குது. தமிழில் நாங்களே ஒரு இன்ஜினியரிங் இது தொடங்கலான்னு இது சம்பந்தமாக இன்ஜினியரிங் படித்தால நான் கேட்டேன். நான் அதால் சொன்னது வெறும் பைத்தியம். கெமிஸ்ட்ரி எல்லாம் தமிழ் எழுதவளுக்கிட்டா விஷர் வந்து செத்து போவேன். நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் உண்மையில நான் ஆர்ட்ஸ் படிச்சபடியா எனக்கு இதுண்ட சரியான விஷயம் அதுதான். எதையுமே தெரியாதுன்னு சொல்லணும் ஐயா, தெரியாத தெரியாதுன்னு சொல்லணும். அருணா நான் உங்கள்கிட்ட வார் என்னன்னு சொன்னா கதைக்க நல்லா தான் இருக்கும். ராவணன் சீதை எல்லாம் கிளிகிழப்பா தான் இருக்கும். எங்கட எலான் மாஸ்கை பற்றி கதைங்க கொஞ்சம் முன்னேறுவியா? இல்ல நீங்க எல்லாம் அம்மா மறந்துட்டு பக்கத்து விட்டு அண்டியை பற்றி கதைக்க கூடாது. தாயை பற்றி கதைக்குவோம், அதுக்கு பிறகு பக்கத்து விட்டு அண்டியை பற்றி கதைக்குவோம். உங்களுக்கு பிடிக்கல அதுக்காக வந்து சும்மா நாங்க ராவணனை பற்றி வரலாற்றை பற்றி காய்ச்சி ராவணன் கதை சொல்ற நீங்கள் 2009 நடந்த ஒரு உண்மையை சொல்றீர்கள் இல்லையே? என்ன யார் சொல்லல? என்ன உண்மை வேணும்? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன உண்மை சொல்லல? எங்க சொல்லல? நீங்க கதைக்கிறது 2009 சொல்லலாம். கொஞ்சம் பாருங்க. முதலாவது கேட்ட கேள்விக்கு வா. அதாவது ஒரு கெமிஸ்ட்ரியையோ பிசிக்ஸையோ இல்லாட்டி ஒரு இன்ஜினியரிங்கையோ ஏன் தமிழ்ல படிக்கலான்றதுக்கு சில காரணங்கள் இருக்கு. நீங்கள் கெமிஸ்ட்ரியை ஃபுல்லா தமிழ் எழுதி வெளியிடும். அது பிறகு நான் படிக்கலான்றது காரணம் இருக்குன்னு சொல்றேன்.
சரி என்னன்னு சொன்னா கொஞ்சம் பொருங்கள நீங்க கதைக்க ஒரு கேள்வி கேட்டு நீங்க மறுமொழி சொல்றேன். அதாவது ரசாயனவியல்ண்டா என்ன? ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயத்தோட சேரும் பொழுது ஒரு மாற்றம் ஐயா வந்திருக்காரு, ஐயா சொல்லுங்க. ரசாயனம், அது ரசாயன மாற்றம். ரசாயன மாற்றம் உங்களோட வீடு வழியா பிள்ளைகள் இல்லையோ? அண்ணா நீங்க கதைக்க விட மாட்டீங்களா? கேள்விகளுக்கு தமிழ் என்ன சொல்லுங்க? தெரியும், அதான் எனக்கு தமிழ்ல கஷ்டம் சொல்றேன். தமிழ் கஷ்டம்னா நீங்க நடைமுறை சாத்தியத்தை பாருங்க. ஒரு நிமிஷம் கிழங்க புடுங்க தெரியல, சும்மா ஊரை போய் காட்டுறீர்கள். நீங்க புடுங்க, நல்லா புடுங்க கிழங்க. அண்ணா பொறுங்க பொறுங்க, அருள் அண்ணா பொறுங்க 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 வாங்க அண்ணே பொறுங்க. உங்களுக்கு கெமிஸ்ட்ரிய வந்து தமிழ்ல படிக்க இயலாதுன்னு சொல்றீங்க நீங்க, சரியோ? அண்ணா பொறுங்க, அவர் சொல்றாரு வந்து இப்ப கெமிஸ்ட்ரிய தமிழ்ல படிக்க இயலாதுண்டு. ஏன் அண்ணன் சொந்த மொழியில படிக்க இயலாது? எத்தனை பேர் இங்கிலீஷ் தெரியாதவன் படிச்சு பாஸ் பண்ணி இருக்கிறான். சரி, உங்களுக்கு ஒரு அணுவண்டா, அணுவுக்கு தமிழ்ல இருக்குது, அணுவை சுத்தி இலத்திரம் எப்படி ஓடுதுன்றத தமிழ்ல படிக்கலாம், சரியோ? பாண்டித்யம் பெற்றவன் ஒருதான் இங்க இருக்க தேவையில்லை, சரியோ? ஆனா கெமிஸ்ட்ரிய உங்களுக்கு என்ன கெமிஸ்ட்ரியில தெரியாது, நீங்க இப்ப நான் சொல்றத சொல்லுங்களேன். உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில என்ன விஷயம் வேணும்ன்றத சொல்லுங்க, அதை நான் தமிழ்ல சொல்றேன். இப்ப சொல்றேன் கெமிஸ்ட்ரியில என்ன விஷயம் தமிழ்ல வேணுமென்று கேளுங்க. இப்ப நான் சொல்றேன், அதை சொல்லாட்டி நீங்க மேற்கொண்டு கதையுங்க. முதல் ஆன்சர் பண்ணிட்டு மெட்டாக்கள்கிட்ட போறேன். நான் உங்களுக்கு சொன்னேன், பிராக்டிகல், அதாவது நடைமுறைக்கு சாத்தியமானதை கதையுங்கோ, பிரயோஜனம் எல்லாம் அலம்பி கொண்டிருக்கல, அர்த்தம் இல்லைன்ற தஞ்சல வந்தேன். இவருக்கு வந்து பிரச்சனை சொன்னா அந்த பாட்பணியரை பற்றி நாங்கள் கலைச்சது இருக்கல்லோ, அதைத்தானே நாங்கள் பேசுறாங்க. அது சார்ந்த ஒரு ஆளா தான் இவர் இருக்கிறார். வந்து நிச்சயமா எனக்கு கதை கேட்க தெரியுது. நாங்கள் கலைச்சது வரலாறு வரலாறு இல்லாம அண்ணா உம்முடைய முகத்தை போட்டுக்கொண்டு வந்து கதையும் அதற்கு கேட்கறதுக்கு பதில் சொல்ல தெரியாது. இப்படியானவங்களை வச்சு வாதரக்கூடாது. அவங்க எல்லாம் பார்ப்பனியர் வந்து இப்படித்தான். அதான் பிரச்சனை. நாங்க சும்மா ஒரு நல்ல விஷயத்தை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கோம், அதுக்கெல்லாம் வந்து வாடுறேன்னு சொன்னா இவர் வந்து ஒரு பார்ப்பனியன் சார்ந்தவர். நாங்க அதைத்தானே போட்டு கிளிக்கிறோம். அப்ப அதுக்காண்டி வக்காலத்து வாங்குறது தான் இது வந்துருக்கிறார். அப்ப நாங்க எங்க வரலாறுகளை மறைக்கிறதா? அப்பா அம்மா கூட இல்லைன்னு சொல்லாம அதை கடந்து போய் பைத்தியமான யார் ஜீவன் ரகுராமன் என்னன்னா வணக்கம் அண்ணா. நீங்க இப்ப ஏத்தி நாலு நீங்க மற்ற அந்த இன்னொரு லைன்ல நிக்கிறவர் என்ன வளமையா படு கொச்சியா கதைக்கிறவண்ண எங்க தேசியத்தை நீங்க பார்க்க இல்லைன்னா நீங்க ஏதோ ஒரு விதத்துல அவரை ஏத்தி போட்டீங்கன்னா ஒரு படு கேவலமான ஆளுன்னா படு கேவலமா கதைப்பாருண்ண. ஒரு விசாரணை ஒரு பைத்தியக்காரன் மாதிரி என்ன, நாங்க நல்ல கதையை தானே கதைக்கிறோம். நாட்டில் இருக்கிற இலக்கியம் இது வந்து இலக்கியம், படிப்பறிவு இல்லாதவனுக்கு தான் விளங்காது. நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறது இலக்கியம் இல்ல. இது என்ன இலக்கியம் சார்ந்த கதை. இது ஒரே ஒரு விஷயம் தான். என்னன்னா இந்த தமிழ் மற்ற மொழிகளில் படிக்கிறது எல்லாத்துக்கும் இல்லாமத்துக்கு என்ன பிரச்சனைண்டா, எங்களுக்கு ரெண்டு விதமான சொற்கள் இருக்கு. ஒன்று இடுகுறி பேர், காரண பேர் இருக்கு. அப்ப நாங்கள் ஆப்பிள் என்ற ஒரு லேப்டாப் பண்ணா அது பிராண்ட் நேம், அதை வந்து மாத்தலாம். அப்ப அது நாங்க இப்ப மதுளம்பழம் அப்படிலாம் நாங்க சொல்லக்கூடாது. ஆப்பிள்ன்றது அவன் வச்ச பேர். அதே போல இப்ப எனக்கு மதுரன் என்றால் என்னுடைய பேர், அதுக்கு நான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான் செய்யலாம். எங்க அம்மா அப்பா வச்ச பேருக்கு அது நான் அவைதான் பேர். இப்ப ரகு ராம் என்றால் அதுக்கு ரெண்டு. இப்ப நியூசிலாந்து நமக்கு கட்டாயம் பண்ணுவாங்க இங்கிலீஷ். நியூ ஒன்னா நியூசிலாந்து ரெண்டா பிரிக்கிறோமா, நவ நியூ சீலாந்து கண்டாயம் பண்ணுவாங்க, நியூசிலாந்து 3 months.
அதெல்லாம் போல நியூசிலாந்து தான் அந்த நாட்டுக்கு பேர். இங்கிலாந்துன்னா என்ன நாங்க தமிழ்ல மாத்திருக்கோம் மை இங்கிலாந்து இல்ல தானே இங்க மை அது இல்ல அது இல்ல இவர் எங்க வந்தவர்னு சொன்னால் நாங்கள் கதைச்சு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்தவரோட விளையும் கொள்ளுங்கோ. சுரேஷ் சொன்ன மாதிரி இவர் பாப்பனியன் கூட்டம் தான். ஏனென்றால் நாங்கள் ஒரு எண்ணத்தை முன்வைக்கிறோம். இனி எங்களோட தமிழ் எழுத்துக்கள்ல மாற்றங்கள் வடமொழி சொற்கள் கலக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? எங்களுடைய அறிஞர்களும் எங்களுடைய பேராசிரியர்களும் எங்களுடைய பல்கலைக்கழக துணைவேந்தர் சொல்லி பெரிய பெரிய கல்விமான்கள் எல்லாம் எங்கிருந்து எதினூடாக இந்த புதிய வடமொழி சொற்கள் திணிக்கப்படுது என்னென்றாவே சட்ட ரீதியான புத்தகங்களுக்குள்ள புகுத்தப்படுது என்றதை நாங்கள் கண்டறிஞ்சு நிப்பாட்டுவோமா இருந்தால் எங்களோட மொழியில வடமொழி சொற்கள் கலக்கிறத நாங்கள் நிப்பாட்டலாம். இதுதான் என்னுடைய சிந்தனையா இருந்தது. இந்த கதை கேட்கத்தான் இவர் வந்து நாங்கள் முட்டாள்தனமா கலைக்கிறோம், நாங்கள் தேவையில்லாத கதை கலைக்கிறோம் முன்வைக்கிறது. அப்ப இது ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை. இதுல நிக்கிற 140 பேர்ல 120 பேர்லயும் ஒரு ஆள் இதுல இருக்கலாம். இல்லாட்டி இனிவார அடுத்த தலைமுறை இதுக்கான சிந்தனையை உருவாக்கலாம். நிச்சயமாக அந்த வடமொழி சொற்களை தவிர்க்கிறதுக்கான ஒரு சூழலையும் எங்கட கல்விமான்களோடாக நாங்க மாற்றத்தை கொண்டு வரலாம் என்ற ஒரு சிந்தனையை தாங்க முன்வைக்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்ல அவரால் முடியாது. இது நான் ஒரு புலியான சிந்தனையை முன்வைக்கல. அவர் வந்தது சபை குழப்ப. அவர் வந்து நீங்க கட்டாயம் அதைத்தான் நினைச்சு வந்தவர். நீங்க தெரியாது, உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, சுரேஷ் அண்ணன் ஒரு படு கேவலமான மனுஷன் என்ன. இவரும் அந்த இன்னொரு ஐயா இருக்க பேர் சொல்ல விரும்பல. படு கேவலமா எங்களோட தேசியத்தையும் தலைமையும் பெண்களை எல்லாம் படு கேவலமா கதைக்கிறார்கள் என்ன. இவ சரியோ இவ வந்து இருக்கிறது கனடாவில், ஆனா ஊத்த மாதிரி கதைக்கிறது என்ன. அதுக்குதான் நான் இதுல வந்தேன். ஏனென்றா இப்படியா நாட்களை நீங்க ஏற்றி தளத்தை நல்ல வடிவா போய் கொண்டிருக்க தளத்தை வந்து அந்த எங்கட அதாவது மக்களோட அபிலாசைகளை வெளில போற தளத்தை வந்து இப்படியா நாட்களை ஏற்றி நாங்க இது செய்யக்கூடாதுன்னு நான் வந்தேன். எழுதி இருக்கிறேன் கம்பேக் ஸ்ரீலங்கா பாத்தீங்களா இப்படியா நாட்களை பாருங்க. வணக்கம். சரி இப்படியா நாட்களை வந்து நான் காட்டி தருவேன், நீங்க யோசிக்காதீங்க. நான் அதுக்கு தான் நான் வந்து நான் ரவுராமன். ஓகே 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 பென் ஓகே. நன்றி மிக்க நன்றி. எல்லாருக்கும் வணக்கம் அண்ணா. எனக்கு வேற தெரியும் இவர் வந்து அந்த பிரான்ஸ்லேட் இருந்த இப்ப அந்த சுஜிகுள் இருக்கிறாங்க அவங்க அந்த கோஃப்ரான்னு சொல்லி அவங்களோட இருந்து தான் இவர் வந்து ஒரு மாட்டு இயக்கத்துக்குரிய ஆளு வந்து இவரும் அந்த காசி என்று சொல்லி இருக்கிறார் கனடால. அவரும் வெறும் அந்த கோப்ரா சுஜிகுள் எல்லாமே சேர்ந்து பட்டு எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னார். இப்போ தலைவற்ற படத்தை துவாரகா மதுவனி எல்லார படத்தையும் உருமானத்தோட வச்சு அப்படித்தான் அவமானப்படுத்தி பண்ணிக்கிறாங்க. அப்போ ஓகே, அப்போ நான் போய் கதைச்சேன்னா நீங்கள் இப்படி தானே கருத்தை சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு ஆளை பிடிக்கலைன்னு சொன்னால் அது உங்களை கருத்தை முன்வைங்க. இப்படியெல்லாம் இருந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இல்லாத புலி கடிக்கிறோம், பன்னியிலேருந்து கடைசியில் வந்த புலி கடிக்கிறோம் அப்படி இப்படி போய் இதை வந்து இப்போ ஸ்ரீராமன் நாத்தான் குறி வச்சு தான் இவர் வந்திருக்கிறாரு. எனக்கு தெரியும் இவர் எப்படி சொல்லி எனக்கு தெரியும் இவர் என்ன கிடக்கிறது நான் பார்க்குறேன். நான் இவர்கிட்ட இதை பார்க்கறேன், வேறு தளத்தில் போய் கதைச்சேனா. இப்போ நீங்கள் வேணுமெண்டா நைட்டில் ஒரு 10 மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சரி ஒரே படத்தை வந்து தலை மாற்றி தலைவற்ற படத்தை இவற்ற படங்கள் எல்லாற்ற படங்களையும் தலை மாற்றி போட்டு ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்து கொண்டிருக்கணும். இவை வந்து அந்த ஆதி காலத்தில் அதை வந்து ஆரம்பத்தில் இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு சொல்லி அந்த அதுகளை வச்சு மக்களுக்கு வந்து குழப்பி அடித்து தண்டி கொண்டிக்கிறாங்க. அதோட வந்து கடைசியாக வன்னிக்கு 2 பேரும் அவை இன்னும் சேர்ந்திருக்கணுமா இருக்கணும். அப்போ அவர் குழப்பத்தான் வந்திருக்கிறாரு. ஆக்களை நீங்கள் தெரியாத ஆக்களை முகத்தை காட்டாமல் ஏற்றாதுங்க ஆக்களை ஒரு தெரியும் பார்த்துக்கொள்றோம். விளங்கிட்ட ஜேரியல் இந்த இதுல இருக்கா நீங்களும் காட்டா ஏத்தாதுங்க. இவை வந்து தூசணத்தினாலன்னா இப்ப நான் கேட்டுக்கணும் ஒரு தூசணம் பேசல. இவை வாயில தூசணம் தான் பாருது. தூசணமும் தவறான வார்த்தையும் தான் பெருமையை தவிர நான் ரெடியா தான் விட்டுருந்தேன். அவருக்கு டைம் கொடுத்து போட்டு தான் விட்டுருந்தேன். செட் பண்ணி விட்டுட்டு நல்ல வார்த்தை மீட் பண்ணி விட்டுறீங்க. நல்ல வார்த்தை மாதிரி வார இல்லை வந்து அவர் அப்படித்தானே. நான் இப்போ ஒரு தடவை பிடிக்காது ஓகே, அதை கருத்தை வைக்கலாம். அவர் தன்னுடைய கருத்தை முன்வைக்கலாம். அதை ஓகே இல்ல இப்ப நாங்க காலப்போக்கில் எல்லாத்தையும் ஒரு தடவை பிடிக்காததுக்கு அப்பால இந்த சுரேஷ் சொல்ற மாதிரி நாங்க ஒட்டுமையா பயணிக்க தயாரா இருக்கோம். ஆனா அதுக்காக முறையற்றவர்களோடையும் நேர்மையற்றவர்களோடையும் மனித பண்பு இல்லாமல் ஒரு சமூகத்தை சீர்குலைக்கிறோடையும் ஒற்றுமையா போய் நாங்க எதையுமே காண முடியாது. ஆமா அதான்
அப்ப நான் நீங்க உங்களை கருத்தை உங்க இதுல வையுங்க. இப்ப தூசணங்கள் பேசுறதாலேயோ அல்ல இப்படி படங்களை மாற்றிட்டு தான் இல்லையா சமுதாயங்கள் இப்ப சீரட்டு கொண்டு சின்ன பிள்ளைகள் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா நீங்க இப்படி பெரிய ஆக்கள், நீங்க தான் ஒரு முன்மாதிரியான இருக்க எல்லாரும் பயதாக்கள். இவை எல்லாரும் நான் நினைக்கிற ஒரு 55-60 வயசுக்கு மேற்பட்ட ஆக்கள், இந்த பழைய ஆக்கள், அந்த பழைய ஐபி அந்த லைன்ஸ்ல இருந்தாக்கலாம். அப்ப இயக்கத்தை பட்டு கேவலமாக பேசிக்கொண்டிருக்கிறது. எங்களுக்கும் மாற்றீடாக நின்ற விடுதலை போராட்டத்துக்கு எதிர்த்து சார்ந்த எல்லாரையும் கணவர் கொள்கை ரீதியா பிடிக்காது. நாங்கள் அவையை பற்றி எங்கேயாவது இழிவா இல்லாட்டி அவையிட்ட வரலாறுகளை பற்றி எங்கேயாவது பிரிவுபடுத்தி நாங்க ஏதாவது கதைக்கிறோமா? ஆமா, இப்ப ஒருத்தர் அப்படியே ஒருத்தருமே கதைக்கிறேன். இவங்க அப்படி கதைச்சு அது என்னன்னு சொல்றது கேட்கலாது. அவங்க பூசணங்களால பேசுறது என்னன்றதை நான் சொல்றேன்னு செய்யாங்க. அப்படித்தான் தம்பி கொஞ்சம் பாருங்க, இங்கே தான் அப்படிப்பட்ட ஆள் இல்லையாம், அப்படி ஒரு வேர்டும் கதைக்க மாட்டாராம். அப்ப இன்னொரு ஆள் சஜஸ்ட் பண்ணது ஒரு எடுங்கோ மேலேருந்து ஏரியல் கையை வச்சுக்கொள்ளுங்க, ஒரு எடுங்கோ ஒட்டு வாதனை பேசினா இறக்கி விட்டுருக்கு. அவருக்கு கேட்போம் என்ன உண்மையை சொல்ல வர்றேன். நான் இப்ப மக்களை நாங்கள் இனம் காணோம். இப்ப எல்லாரும் 2-3 பேச்சுடன் பிள்ளையா இருந்துன்னு சொன்னா டக்குன்னு இறக்கும். ஏன்டா இந்த தளத்துல நல்லா போய்கிட்டு நல்ல ஒரு தீர்மானத்துல நல்ல ஒரு எண்ணம் சிந்தனையில ஒரு பாத்திர நான் கீழே இருந்து கேட்டு ரொம்ப சரியான ஆசை. எங்கண்ட குடும்பத்திலேருந்து சில விஷயங்களை நான் திருத்திக் கொள்றது கொண்ட கூட இந்த தளத்துல இருந்து இப்படியான ஆக்களை காணிக்கு டக்குன சுரேஷ் இனம் கண்டு இறக்கி விட்டுருங்க. ஏன்னா குழப்பினாங்கன்னு சொன்னா அப்ப எங்கண்ட அவன் அம்மா தான் அம்மா எங்கண்ட அம்மா சும்மா அப்ப எங்கண்ட வாயிலையும் பெரு வார்த்தையிலன்னு அது பிரச்சனையை கொண்டு விட்டு இப்படியான ஆக்களோட காய்க்கலைக்கேன்னு அந்த அளவுக்கு நாங்கள் கட்டுப்பாடாகவும் ஒரு இதாக தான் இருக்கிறோம். இப்படியான ஆக்களை இனங்கண்டு டக்குன்னு இறக்கி விட்டுருவோம். வேண்டாம் நீ போய் தயவு செய்து உன்னை கையிட்டு விட்டுருவோம் இறக்கி என்ன ஒரு வார்த்தை பாருங்க. அவன் சொல்லிப்பட்டு போன அப்படித்தான் நாங்க அவனு வேண்டாம் நீ கதைக்க முடியும். நாங்களாம் அன்பு பாசமா சௌரமா கதைக்க கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த மாதிரி கதை கேட்கல கெட்ட தளங்கள்ல இருந்து கெட்டவராக கதைச்சவர்களை நாங்க நல்லவரா திருத்துறோம்னா சாதாரண பிரச்சனை இல்லை. இது இப்படியெல்லாம் எங்களுக்கு தலையெழுத்தும் இல்லை. அப்படியான இதுகள்ல அவர் ஒரு உண்மையான போட்டோ உண்மையான முகத்தோட வந்தவரோட நான் கட்டாயம் பேசி கதைக்கலாம். கஷ்டப்பட்டு சும்மா போய் இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டு அந்த மனுஷனுக்கு ஒரு பேசுறதுக்கு ஒரு உரிமை இல்ல அளவுல நாங்க ரொம்ப யோசிச்சு கொண்டிருக்கிறோம். 2-3 நாள் களைச்சு விழுந்து போய் அங்க பேச முடியறதுக்கு சான்று நம்பிக்கையோட நல்ல ஒரு சிந்தனையோட இருக்கிற அந்த அரசியல்வாதிகள் எல்லாம் இப்ப பச்சை துரோகியா இருக்கு. இப்ப இன்னொரு சதிதான் அங்க நடக்குது. எனக்கு என்ன பொறுத்தளவுல அரசியல்வாதிகளுக்கு ஒரு சதி நடக்குது. இவங்க தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் தெரியும், தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். இந்த டாக்டரை கதைக்க விடாதீங்கோ, இந்த பார்லமெண்டத்துல அவருக்கு டைம் மறக்குங்கோ, திரும்ப இந்த ஸ்கூல் பிள்ளையர் சாப்பாட்டு பொட்டிக்குள்ள தேங்காய் சொட்டை வச்சு கொண்டு போனாதான் இந்த பிள்ளையர் நாங்கள் இங்க அரசியல் நடத்தலாம். 1500 ரூபாய் வேண்டவன் 1500 ரூபாய் வேண்டி வாழ்ந்தாத்தான் நான் அரசியல் நடத்தலாம். இந்த அளவு கதைக்க விட்டீங்கன்னு சொன்னா இங்க யாழ்ப்பாணத்துக்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. 2 கொள்கையெல்லாம் இந்த பாருங்க சிறிதரம் கதைக்கிறாரு, பழைய கதையை காய்ச்சி கொண்டே இருக்கிறாரு. அந்த மாதிரி கஜல் அப்ப எங்கேயோ நிக்கிற நாங்கள் இப்படியா நாட்களை கொண்டு வந்து விட்டு மண்டையை மாத்தி எங்கண்ட உடம்புகளை சூடாக்கி ஸ்ரீலங்கா ஓகே நான் பைக்கெட்டு போற ஸ்ரீலங்கா பிரச்சனை இது என்ன? இது ஒரு கணக்கான ஆக்களை கண்டு சுரேஷ் இறக்கி விட்டுருங்க. ஏலாது நாங்களும் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அது என்ன கட்டாயம் ஐயா. மற்றதப்ப இன்றைக்கு பாருங்க, அரசியல்ல கருத்து முரண்பாடு இருக்கு, அதை மாற்று கருத்துக்கிடம் இல்லை. ஆனால் ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு பாராளுமன்றத்தில் அவருக்கான உரிமை மறுக்கப்படுதுன்னு சொன்னால் எவ்வளவு எதிரியாக இருந்தா கூட உண்மையிலே நாங்கள் குரல் கொடுக்க வேணும். இவருக்கு ஒரு அநீதி நடக்குது, அது சிறுதரனுக்கா இருக்கட்டும், இல்லாட்டி இன்னொரு இருக்கிற இல்லாட்டி 220 பாராளுமன்றத்தில் எங்கேயோ ஒரு ஆளுக்கு ஒரு அநீதி நடக்குதுன்னு சொன்னால் மனிதாமிக்கான ஒரு அரசியல்வாதி பாராளுமன்ற உறுப்பினர் அதுல நிச்சயமாக ஒலிம்பிக் கதைப்பினம் இவருக்கான இது மறுக்கப்படுது, இவருக்கான உரிமை கொடுக்கப்படணும் என்ற ஒரு விஷயத்த கதைப்பினம். ஆனால் இங்க அர்ச்சுனாக்கான விஷயம் நடந்து எங்கட நாங்கள் இன்றைக்கு அடுத்த கட்டமாக வடக்கில ஒன்றா சேர்ந்து பயணிப்போம், மக்களுக்கான மாற்று திட்டங்களை உருவாக்கி மக்களோட அபிவிருத்திக்காக உழைப்போம்னு சொல்ற அரசியல்வாதிகள் எவராவது ஒருத்தர் சரி பாராளுமன்றத்துல கதைக்கல ஏதோ ஒரு நிறுவனத்திலே நாம இந்த டிக்டாக்ல கதைக்கன்னு சொல்லி ஒரு தம்பியை மட்டும் சொன்னேன். இப்படி நடந்திருக்குது, நான் இதை வன்மையா கண்டிக்கிறேன். இல்லாட்டி நான் அவருக்கு ஆதரவாக நான் சபாநாயகருக்கு நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கேன். எவராவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறாரா? இந்த சமூகம் ஒன்றை மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க, அர்ச்சுனா
இந்த சாவகச்சேரியில துவங்கின அவற்ற போராட்டம் அவருடைய இறுதி காலம் வரைக்கும், இந்த அரசியல்ல இருந்து அவர் ஓய்வு வரும் வரைக்கும் அவர் எல்லாத்தையும் போராடித்தான் பெற வேண்டி இருக்கும் என்கிற சமூகத்துக்காக. நாங்கள் இப்பவும் வெளிப்படையாக சொல்லுறோம், ஒரு சில வார்த்தை பிரியோகங்கள் மாறி அவர் கதைக்க வேண்டிய சூழல்ல கதைச்சிருந்தார் தான். ஆனால் அதற்காக அந்த விடயம்தான் இந்த சமூகத்தை சீரழிச்சு போட்டோன்னு சொல்லியோ, இந்த சமூகத்துக்கான மாற்றத்துக்காக அந்த அந்த சம்பவம் வந்து பாரதூரமானது என்று சொல்லியோ நாங்க தூக்கி பிடிச்சு கொண்டு தெரிய வேண்டிய எந்த தேவையும் இல்லை. ஏன் அவருக்கு அநீதி நடந்தால் எவராலையும் ஏற்றுக்கொள்ள முடியதில்லை. எவருமே அவருக்கு குரல் கொடுக்கணும் இல்லை. என்ன காரணம்? இன்றைக்கு அபிவிருத்தி கூட்டங்களும் கதைத்த அவ்வளவு விடயங்களை இந்த சமூகம் உன்னிப்பாக கவனிச்சு கொண்டிருக்கிறது. மனப்பூர்வமா அந்த விஷயங்களை கதைச்சதை சரியென்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அவருக்கான ஆதரவு, மக்களுடைய ஆதரவுன்றது ஒரு பக்கத்துல மாற வழி கிடைக்க எங்கட அரசியல்வாதிகளாலையும் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கமும் கூட ஏன் இதற்கு செவி சாய்க்காமல் இருக்கிறது? இந்த சிந்தனையை மட்டும்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறார். ஒரு மனிதர், ஒரு தனி மனிதன் எத்தனை விடயங்கள்ல போராட வேண்டி இருக்குது, போராட முடியும், அதால ஏற்படுற மன அழுத்தங்களை எப்படி ஒருவரால் தாங்கி கொண்டு பயணிக்க முடியும்ன்றத ஒவ்வொரு மனிதனான நாங்களும் சிந்திச்சு பார்த்தோம் என்றால் நிச்சயமாக அதுக்கு ஒரு தனித்துவம் வேணும். அந்த தனித்துவத்தை, அந்த உள்ளம், அந்த மனம் காலத்துக்கு தாண்ட போதுன்றதுதான் என்னுடைய கேள்வி. நன்றி. கதைங்க தொடரும். அதான் இவங்களெல்லாம் வந்து ஒற்றுமையா இருந்து இதுகளெல்லாம் செய்ய வழி இல்லை, அதெல்லாம் செய்து தர மாட்டினோம், ஒன்னு இதெல்லாம் பற்றி கதைக்க மாட்டினோம். அதான் சொல்லுவாங்க, கூரியேறி கோழி பிடிக்க வக்கில்லாதவன் வானமறை வைகுண்டம் வலிக்கிட்டானவன்ற மாதிரி இவங்களெல்லாம் வந்து இதுகளே சாதாரண ஒரு பிரச்சனையை கூட ஒற்றுமையா நிக்க தெரியல. அதாவது தமிழன் வந்து அங்க வந்து சிங்கள அவ்வளோ மக்களுக்குள்ளே அவமானப்படுறானே, நாங்கள் தமிழர் இருக்கிறாங்க, எங்களுக்கான தேசிய மண்டி நினைச்சிட்டோம்னு சொன்னா அப்படி செய்ய மாட்டாங்க. அவ யோசிச்சு பாருங்க பாப்போம், இவங்களை எந்த விதத்துல நல்லாக்கலன்னு சொல்றது. ஏன்னா இப்ப டாக்டர் வந்து இப்ப தந்த தேர்தலுக்கு பிறகு செய்கிற எல்லாம் மிக மிக திறமான நல்ல வேலைகள், மக்களுக்கான குரல். அப்ப அதே நீங்க அடக்கிறதுக்கு வலிக்கிறீர்கள் என்று சொல்லிக்க நீங்கள் வந்து ஒரு அரசியல் நச்சு பாம்பு.